மண்ணை பத்தி பாரதி பாடுறான் பாருங்க. மண்ணுக்குள் எவ்வுயிரும் தெய்வம் என்றால் என் மனையாளும் தெய்வம் என்றோ மதிகட்டீரே. விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர், விடுதலை என்பீர், கருணை வெள்ளம் என்பீர். பெண்ணுக்கு விடுதலை என்னும் நீர் இல்லை என்றால் பின்பு இந்த உலகில் வாழ்க்கையே இல்லைன்ட்டான். முடிஞ்சு. பெண்ணுக்கு விடுதலை நீர் இல்லைன்னா நான் இந்த உலகத்துல இருந்து என்னையா பிரயோஜனம்ட்டான். இந்த மண்ணில் இருக்கிறது எல்லாமே தெய்வம்னா நான் கட்டின பொண்டாட்டியும் தெய்வம் தானேன்னு கட்டின பொண்டாட்டிய தெய்வமா சொன்ன என் பாட்டம் பாரதி உனக்கு பார்ப்பான். அவன் சனாதனி. இந்த சனியை முடிச்ச ஈவரா என்ன சொல்லு தெரியுமா? தான் கட்டின பொண்டாட்டிய ஊருக்கு புதுசா வந்திருக்க வேசி தாசி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாருங்க. கட்டின பொண்டாட்டிய தெய்வம்னு சொன்னவன் எங்க? ஊருக்கு புதுசா வந்திருக்கிற தாசின்னு சொன்னவன் எங்க? அது இவங்க எப்பவுமே அடுத்தவன் பொண்டாட்டி பத்தி தான் கவலைப்படுவாங்க. அடுத்தவன் பொண்டாட்டி தலையோடயே நிற்பாங்க. அவன் பொண்டாட்டி பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. இந்த அடிமை சங்கிலியா இருக்கிறேங்கிற போராட்டத்துல அடுத்தவன் பொண்டாட்டி தாலியை பூரா அறுத்தாங்க. இவங்க பொண்டாட்டி பூரா தொங்க தொங்க 20 பவுன்ல தாலி போட்டிருக்கும். அதான் சொல்றேன், அடுத்த பொண்டாட்டி தலையோட கற்பப்பையை அறுத்து எறி. கற்பப்பை உனக்கு எதுக்கு? உங்க அம்மா ஈவேராவை பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காது. ஆமா ஆமா, எதுக்கு சனியே? அந்த அம்மா அப்பதான் அறுத்து போட்டு இருந்துச்சுன்னா இல்லைங்க. ஈவேராவுடைய அடிவரடி கருணாநிதி அவருடைய துணைவியார் 10 பேருக்கு மனைவியார் 10 பேருக்கு இதை செய்ய சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் ஸ்டாலின் தலைவலி எங்களுக்கு கிடையாதுங்க. உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி, துயரநிதி, இளவநிதி, எட்டு நிதி, கர்மாதி நிதி, காடாத்து நிதி, எந்த கர்மத்தையும் பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல. கற்பப்பை யாரு தெரியணுமா? அறிவில் சிறந்த கருத்து என்ன?